9 வார பாபாவின் விரதத்தில் 2வது வாரம் இது. பாபா எப்போதுமே பட்டினியாக இருப்பதை ஆதரிப்பதே கிடையாது. அவர் அதுக்கு பதிலாக அன்னதானம் செய்ய நம்மளை வலியுறுத்துகிறார். ஏன்னா பசியின் கொடுமையை அறிந்த நாம் யார் பசியாக இருந்தாலும் அவர்களுடைய பசியை போக்குவது நம் கடமை என்றே கூறுகிறார். 2வது வாரம் என்பதால் 2 விளக்குகள். மேலும் முதலில் விநாயகருக்கான பூஜை, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பாபாவுக்கான பூஜை. நவவித பக்தியை குறிக்கிற மாதிரி 9 10 ரூபாய் காயின் எடுத்து அவருக்கு பூஜை செய்யலாம். ஒவ்வொரு முறை காயினை போடும்போதும் நாம் என்ன தேவைக்காக பாபாவை வழிபாடு செய்கிறோமோ, விரதம் இருக்கிறோமோ, அந்த தேவைக்குரிய மந்திரத்தை நம்ம 18 முறை சொல்லலாம். நோட்டில் எழுதியும் வரணும். அதுக்கப்புறமா சாய்நாத ஸ்தவன மஞ்சரி பாபாவுக்கு முன்னாலேயே உட்கார்ந்துட்டு நம்ம வாசிக்கலாம். அப்புறம் சத்சரிதத்தில் ஏதாவது ஒரு அத்தியாயத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறமா தூப தீப ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு பாபாவோட முகத்தை நம்ம நம்பிக்கையோடு பார்க்கும்போது அவர் தர்ற மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே நமக்கு தர முடியாது. இதோடு சேர்த்து நம்ம வேல்மாறலும் படிக்கலாம். இதுவும் கோபுரம் டிவியில் ஒரு சகோதரி சொன்னது தான். இதை சேர்த்து அவங்க படிக்கும்போது அவர்களுடைய உடலில் உள்ள வலியெல்லாம் காணாமல் போனதாக சொன்னாங்க. நமக்கும் உள்ள மன வலி, உடல் வலி எதுவாக இருந்தாலும் காணாமல் போகட்டும் என்று பாபாவிடம் நாம் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். இதெல்லாம் உட்கார்ந்து படிக்க நேரம் இல்லை அப்படின்னு கூட நம்ம கவலைப்பட வேண்டாம். யூடியூப்பில் எல்லாமே இருக்குது. அதை போட்டு கேட்டுக்கிட்டே நம்ம பாபாவை வணங்கலாம்.